ஹாய் கைஸ், நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோ போடுறது என்னென்னா, ஒரு எக்ஸாம் முடிஞ்சு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அந்த லீவில் தான் விளையாடுறேன், ஸ்கூலில் இல்லை. இப்போ நம்ம புது கேம் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்ட்க்கு இது விடுங்க, பிரேக் விட்டுருங்க. இப்போ நம்ம புது கேம் என்னென்னா ஸ்பைடர் மான்ஸ்டர்ன்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் எப்படின்னா, நீங்கள் பிசியில் விளாண்டுருப்பீங்க. சோ சார்லஸ் அப்படின்னு ஒரு ஓப்பன் வேர்ல்டு விளாண்டுருப்பீங்க. அந்த ஓப்பன் வேர்ல்டு ஒருவேளை பிசி இல்லாதவங்களுக்கு ஃபோனில் விளையாடணும்னு ஆசையாக இருந்திருக்கும்ல, அவங்களுக்காக தான் இந்த கேமு. இது வந்துட்டு சூச்சு சார்லஸை இன்ஸ்பயர் பண்ணி போட்டிருக்காங்கன்னு தெரில, ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மல்டி பிளேயர் விளாண்டுட்டு என் ஃப்ரெண்டு பிளேயர் தான் விளாண்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம சிங்கிள் பிளேயர் வீடியோ போட போகிறேன். இந்த கேம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கேமை பற்றி நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு முதலே இந்த கேம் பற்றி தெரில. இருங்க, இதை நான் கட் பண்ணிக்கிறேன் ஆடு. சரி, ஓகே, நான் உள்ளே வந்துட்டேன். நான் எதுவும் பண்ணல. ஒரு ட்ரெயின் சூச்சு சார்லஸ் இருக்க மாதிரி இருக்குது. அது எல்லோ கலரில் இருக்கும், பர்பிள் கலரில் இருக்குது. நான் தான் இப்போ மாற்றினேன். அதேமாதிரி எனிமி வந்து சார்லஸே வராது, வேறு ஒரு இதுதான் வரும். சொன்ன மாதிரியே வேறு ஒரு இதுதான் வரும். அது நீங்கள் இப்போ பார்க்க முடியாது, ஒரு 10 செகண்ட் ஆகும். சரி கைஸ், நம்ம உள்ளே போயிடலாம். நான் இன்னும் இன்ட்ரோ உருவாக்கலை. இன்ட்ரோ உருவாக்கணும்னா 22 சப்ஸ்கிரைபரு, 30 சப்ஸ்கிரைபர் வரட்டும். இந்த பாருங்க, இங்கே ஸ்க்ராப்னு ஒரு இது இருக்கா, ஸ்க்ராப் இருக்கா. இதை வந்துட்டு ட்ரெயின் அப்கிரேட் பண்ணுறது. இங்கே ஒரு இது இருக்கா, ட்ரெயின் அப்கிரேட் பண்ணுறது. இந்த இதில் ரெண்டு தான் இருக்கும், 2 ஐட்டம் தான் இருக்கும். அது என்ன ஐட்டம்னா ஸ்க்ராப்பு, கேஸ்லின், அவ்வளோதான். இந்த 2 வச்சு தான் இந்த கேமே முடிக்க வேண்டியதாக இருக்கும். அதில் சார்லஸில் எப்படி என்பிசிலாம் இருப்பாங்களோ, இதில் என்பிசிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோன்லேயே இல்லைன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாருங்கள் கேஸ்லின் பார்த்தீங்களா. நீங்கள் ஃபோனில் விளாட்ணுன்னா இந்த கேமை ஏற்றி பாருங்கள். இல்லை என்பிசி இருக்க மாட்டாங்க, வெறும் 100 MP தாங்க. 100 MPக்கு கம்மியாக தான். 72 MPக்கு நான் ஏற்றினேன். இது அங்கிட்டு இருக்குது சார்லஸ். பார்த்தேன், வண்டையை மட்டும் பார்த்தேன். சொர வண்டை போது. சாரி, கேட்டால் பேசிட்டேன். இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். இதில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல, 3 நாள் தான் நினைக்கிறேன். வருங்க, இங்கே ஒரு கேஸ்லினா. இதே மாதிரி அங்கே ஒரு டனல் இருக்கும். அந்த டனலில் வந்துட்டு இது நான் உள்ளே போய்க்கிறேன். சார்லஸ் வந்தாலும் வந்துடும். ஒரு டனல் இருக்கும். அந்த டனலில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து 4 ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த 4 ஜென்ரேட்டரில் 2 கேஸ்லின் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். அப்போனா 4 ஜென்ரேட்டர் இன்ட்டு 2 8 யோசிச்சு பாருங்கள், 8 கேஸ்லின் தேவை. அப்போனா இதில் நிறைய லெவல்ஸ்லாம் இல்லை, வெறும் இது மட்டும் தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு போயிடுறேன், கவலைப்படாதீங்க. 8 கேஸ்லின் தேவை. 8 கேஸ்லின் தேவைன்னா இந்த கேம் வந்து நான் இந்த வீடியோலேயே முடிச்சுடுவேன். நானும் பார்ட் 2 பார்ட் 3லாம் எடுக்கும், ஆனால் இந்த வீடியோவில் எடுக்காது. இது சும்மா சின்ன கேம் தான். நீங்கள் மல்டி பிளேயர் கூட போட்டுக்கலாம், 4 பேர் விளாட்லாம். உங்களோட சேர்த்து 3 பிளேயரு. அதே மாதிரி இப்போ தான் நான் ஸ்பைசஸ் மேன் ஜீரோ விளாட்றேன். இந்த அங்கே போது பாருங்க, வந்துடும். இதுதான் தூக்கிட்டாங்க. ஏன் அட்டாக் பண்ணணும்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. லிச்சோ சம்திங் நம்ம ஆச்சு நினைக்கிறேன். லிச்சு தான் எப்படி அட்டாக் பண்ணாமல் இருக்கும். நாங்களே மல்டிப்ளேயர் போடும்போது நான் 2-3 தாட்டி கிளிச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டிலலாம் எம்டியாகவே இருக்கும். சின்னது கேஸ்லின் இல்லைனா ஸ்க்ராப்பு. சின்ன வீட்டில் ஸ்க்ராப்பு மட்டும்தான் இருக்கும். வந்துருச்சு நினைக்கிறேன், ட்ரெயின் அட்டாக் பண்ணுது. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கே. வந்துருச்சு. இந்த கேம் கொஞ்சம் ஹாரர் கேம் தான், ரொம்பலாம் ஹாரர் கிடையாது. நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க, மேலே வீடு இருக்குது, அதை நம்ம அப்புறமேட்டு போய்க்கலாம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிகினரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விளையாட போனீங்கன்னா, பிகினரில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் பயமாக இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நீங்கள் சூச்சு சார்லஸ் விளையாடினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஒருத்தன் உட்காந்துருப்பான். ஜில்ஸோன்னு என்ன பண்ணியிருப்பான்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படின்னு கொஞ்சம் ஜோக்கிங்காக சொல்லுவார். அது இந்த இடம் தான் நான் நினைக்கிறேன். இந்த இடம் இல்லைன்னா வேறு இடமா இருக்குமோ. அங்கே பின்னாடிலாம் வீடு இருக்குது, அது அப்புறமேட்டு போய்க்கலாம். சார்லஸ் இப்போதைக்கு வந்தாலும் வந்துடும். அங்கிட்டுலாம் நிறைய வீடு இருக்குது. இப்போதைக்கு போய் நான் கேஸ் ஃபில் பண்ணேன். அது வந்து ஒரு டவுன் கைஸ், அங்கிட்டு இருக்கிறது டவுனு, நிறையா வீடு இருக்கும். அங்கே தான் நான் டவுன் தரேன். இந்த வீடியோ நான் 20 நிமிஷத்துலேயே முடிச்சிடலான் இருக்கேன். எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு? 20 நிமிஷம்.
எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இன்னும் சார்லஸ் அட்டாக் பண்ணவே இல்லை, அதான் எனக்கு பயமாகவே இருக்குது. ஒருவேளை நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோமோ அட்டாக் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல, பயம் இல்லை. இங்கே ஸ்க்ராப்பு இல்லை. ஓகே, ஒரு ஜென்ரேட்டர் இப்போ வந்துட்டு 4 ஜென்ரேட்டர் இருக்கா. 4வது ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு ரிவரை ஓப்பன் பண்ணோமா மேலே லோடிங் ஆகும். அந்த லோடிங் ஆகிறதுக்குள்ள சார்லஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அட்டாக் பண்ணும்போது அந்த லோடிங் ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு தடவை அந்த மேப்பையே சுற்றிட்டு வந்துடுவோம். 2 தடவை சுற்றிட்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். 2 3 சுற்றிட்டு வந்துடுவோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ நேரம் லோடிங் ஆகும். ரொம்ப நேரமாக லோடிங் ஆகும். கிட்டத்தட்ட நீங்களே உயிரையே விட்டுற மாதிரி போகும். இப்போ என்கிட்ட ஸ்க்ராப் 5 ஸ்க்ராப் இருக்குது. நம்ம ட்ரெயினை வேறு அப்டேட் பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ், ஸ்பீடு தேவைப்படுது. ட்ரெயின் ஸ்பீடு, நார்மல் ஸ்பீடு பண்ணிட்டேன். இந்த கேம் எனக்கே இப்போ பயமாக தான் இருக்குது லேசாக. ஏன்னா அந்த சார்லஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா 3 நாள் தான் இருக்குது. இருங்க கைஸ், எங்கள் பாப்பா கைஸ் இப்போ என்னென்னா சார்லஸ் வந்து அட்டாக் பண்ண வச்சுச்சு கைஸ். நான் இப்போ கட் பண்ண நேரத்தில் இதான் பார்த்துக்கோங்க. சார்லஸ்ஸு எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நான் எதுக்கு கட் பண்ணேன்னா க்ளூ பார்த்தேன் கைஸ். க்ளூ வந்துட்டு அங்கிட்டு காட்டுது. அப்படின்னா பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா சார்லஸை காணும்னு தெரியுங்களா, அதை நான் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டேன். செத்தெல்லாம் போகல, அது அங்கிட்டு போயிருக்கும். திரும்பி அட்டாக் பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். க்ளூ இங்கிட்டு காமிக்குது. ஏன் காமிக்குதுன்னு தெரியல. கீழே காமிக்குது க்ளூ. ஏன்டா கீழே காமிக்குது ஸ்க்ராப்பு? அட்டே இந்த வீடு நான் பார்க்கல. முடிச்சுட்டிங்க போவாங்க. நான் வராதுன்னு நினச்சேன்டா. வந்துருச்சு. நான் போகணுமே, என்ன பண்ணுது? உங்களுக்கு க்ளூ பண்ணிச்சு. அப்போனா அங்கே போயே ஆகணும். இங்கிட்ட ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ கேஸ் சிலிண்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த நினச்சது தாக்கி போகலாமா வேணாமா? கீழே என்னமோ பிளிங்க் ஆச்சுல கைஸ். போகலாமா வேணாமா? இல்லை, கெட்டாத எடுத்துக்கலாம். கரெக்டாக கீழே போகிறேன். சரி, நான் வேறு க்ளூ பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறது? நான் ஆடை திரும்பி பார்த்துட்டேன். ஆனால் திரும்பி அதே வாட்டு தான் காட்டுது. நான் போகலாமா வேணாமா? ஏண்டாவேன் இல்லை, நான் வெளியே போனாலே நகருதுன்னு நான் என்னடா பண்ணுவேன்? போகுது போயிடுச்சு. எங்கிட்டு போகுது? வெளியே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட இருக்கு? நான் அந்த வீட்டுக்கு தான் போகணும். நல்லா சுற்றி போய்க்கலாமா? இல்லை, நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிறேன். நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே எந்த வீட்டுனா அங்கே வருங்க. அங்கே ட்ரெயின் இருக்குன்னா அங்கிட்டு ஒரு வீட்டு இருக்குல்ல, அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கிட்டு போனாலுமே அடிக்குதுடா என்ன. ஆனால் ஒன்று சரி, நான் ட்ரெயினுக்கே போயிடுறேன். இது அங்கிட்ட ஒரு வீடு இருக்குல்ல, அங்கேன்னு தான் வந்தேன். இந்த கேமை முடிக்கணும்னா நான் இப்போ 2 கேஸ் ஊற்றிட்டேன்னா இன்னும் 6 கேஸையும் ஊற்றணும். 6 ஊற்றணும். நாங்கள் போக முடியாதுடா. எப்படி அதே மாதிரி தான். ஸ்னேகிட்டு போகல, வீட்டுக்கு போயிட்டான். தான் போயிட்டான். இது நான் இந்த கேமை நான் அப்படியே மல்டிப்ளேயர்லையும் நான் எடுத்து போடாமருக்கேன். போகணுன்னா நீங்கள் கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேம் நல்லா இருக்குன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். நல்லா போக முடியாது, பயமாக இருக்கு. அங்கே போனாலும் அடிச்சுட்டு வேணாம். ஸ்பீட் அப்படியே போகணும். கால் பண்ணாங்க. ஏஎஸ்கில் இருந்தேன், அதை பற்றி அடாப்ட் பண்ணிடுச்சு. நான் என்னடா பண்ணுவேன்? ஓ, இது இங்கே வந்துச்சுன்னா அப்போ நம்ம போகணும். சுற்றி போயிடலாமா?
லெஃப்ட் சைடில் போகும், ரைட் சைடு சொன்ன மாதிரி ரைட் சைடில் போதா. அப்போனா என்ன அர்த்தம்? டனல் வந்துட்டு நினைக்கிறான்னு பட்டியும் டனல் அப்போனா பின்னாடி பண்ணலாம். இதான் அங்கே இந்த அப்போ நான் ஒரு டவுன் சொன்னேன்ல, அந்த டவுன் இங்கே இருக்குது. கட் பண்ணிக்கிறேன், அந்த வீட்டுக்கு போய் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்க்ராப் இருக்கும், ஏன்னா அது டவுனில் ஸ்க்ராப் நிறையா இருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வீடு நிறையா இருக்கா. ஆனால் இங்கே கேஸ் சிலிண்டர் ஸ்க்ராப்லாம் இருக்கும். ஆனால் சின்ன வீட்டில் தான் கேஸ் சிலிண்டர் இருக்கும். இல்லை ரேர், கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது ரேரு. இப்போ நான் இங்கேருந்து இந்த வீட்டுக்கு போகணும். அப்படி சாலை சடமாக இருந்தது நல்லது. இந்த டேபிளில் நான் மல்டிப்ளேயர் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் எப்போயுமே இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ வந்துட்டு ரெண்டு பேர் விளாட்றோம்னா ஒருத்தவர் இந்த வீட்டில் இந்த டவுனில் இருக்கணும், இன்னொருத்தவர் போய் அங்கே அப்கிரேட் பண்ணோம்னா அடுத்த நிமிஷமே இங்கே ஸ்க்ராப் வந்து ஸ்பான் ஆகிடும். இப்போ நான் எங்கே எடுத்தேன், இங்கே எடுத்தேன்னா அப்போனா ஸ்க்ராப் இங்கே அப்கிரேட் பண்ணிட்டானா இங்கே ஸ்க்ராப் ஸ்பான் ஆகிடும். அப்போ இங்கேயே எடுத்துக்கலாம். அப்போ லூட் நிறையா கிடைக்கும்ல, அந்த மாதிரி பண்ணோம். ஆனால் அந்த பிளான் வந்துட்டு லேஸாக இதுவாகிடுச்சு. அது அவன் அப்கிரேட் பண்ணோடனே வராது போல். அப்கிரேட் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஆகும். அவன் ஒரு மேப்பே சுற்றிட்டு வரணும், அப்போ தான் அது இங்கே ஸ்பான் ஆகும் போல். பாருங்க ஸ்க்ராப் எத்தனை இருக்கு நம்மகிட்ட, 11 ஸ்க்ராப்பு. இந்த ரோடு அங்கிட்டு போகுது. ஐயோ ஸ்பைடர் அங்கிட்டு போச்சு. ட்ரெயின் அட்டாக் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன். இப்போ பாருங்க வருமா, போனா இந்த மாதிரி பண்ணோம்னா கேமே லேக் ஆகிடும். 4 பேர் வெளியே போகலாமா வேணாம். பயமாவே இருக்கு. அந்த வீடு போகலாம். ஆமாண்டா நல்லதுடா, வரக்கூடாது. வந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்களா. நான் சொன்னேன்னா இப்போது 5 கேஸ் சிலிண்டர் தேவை. எத்தனை கேஸ் சிலிண்டர் தேவை, ஒன்று கிடச்சிச்சா. இப்போ இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போகணும். போயிடுறா ஜில் சாருவே. இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குமே, இங்கே இருக்கு. இப்போ இங்கே ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கும். கட்டு போடு. போய் அங்கே ஊற்றிட்டு ஜென்ரேட்டரை ஆன் பண்ணணும். எத்தனை ஸ்க்ராப்பு, 15 ஸ்க்ராப்பு. ஸ்பீடை அப்டேட் பண்ணிக்கலாம். ட்ரெயின் எங்கே இருக்கு, ட்ரெயின் பக்கத்தில் இருக்குது. வெளியே போகணும், செத்து போயிட்டேன். எங்கிட்ட இருக்கு, அந்த வீட்டுக்கு போகணும். போகலாமா, போயிடுறா. ஓகே வந்துட்டேன். நேராக இங்கேருந்து அங்கிட்டு டேபிள் தூரமா போய் இந்த டவுனுக்கு வந்தாலே எனக்கு ஹாரராக தான் இருக்கு. ஏன்னு தெரியல, பக்கத்தில் தான் இருக்கு. போயிருவேன். இங்கே ஏதாச்சும் பணம் இருக்கா, இல்லை நான் ட்ரெயினுக்கு போயிடுறேன். நான் இதாங்க ஸ்க்ராப்பு. நான் செத்துட்டேன்னா முடிஞ்சிச்சு, கதையும் முடிஞ்சிச்சு. செத்துறாத, ட்ரெயின் இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான்டா. அதான் உயிரே வருது எனக்கு, பெருமூச்சு விட்றேன். ட்ரெயின் ஹெல்த்து, ட்ரெயின் அவ்வளோதான்டா. ஸ்பீடை மட்டும் பாருங்கள் ட்ரெயினுக்கு. டனல் அங்கிட்டு இருக்குடா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் விட்டுட்டு போயிட்டேன். அதில் இது அடிச்சுட்டு இருக்கு. அங்கே போய் தான் தொலையேன். சூடாயிடுச்சு. போயும் தொலையேன். வரவேண்டிய வீட்டை தாண்டி வந்து அவ்வளோதான். இந்த கேம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இதோட. அவங்க மல்டிப்ளேயர் எடுத்து போடுறோம், அது நல்லா இருக்கான்னு பாருங்களேன். பாருங்க அங்கிட்டு போகுது. சரி அங்கிட்டு போதே நான் அந்த வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். வேணாம். இந்த கேம் நீங்கள் விளையாடணும்னா 72 82 எம்பிக்குள்ளே நீங்கள் விளையாண்டுக்கலாம். அது உங்கள் விஷயம். நீங்கள் விளையாடணும் ஆசைப்பட்டீங்கன்னா விளையாடுங்க, விளையாட வேணும்னா விளையாட வேணாம். ஆனால் இந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன்னா மல்டிப்ளேயரும் இருக்குது,
நிறைய ஸ்க்ராப் இருக்குது. யாடாவே க்ளோஸ் பண்ணுறது. ஸ்க்ராப் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த கேம் பொறுத்த வரையும் நான் 5 ஸ்டார் கொடுப்பேன், இதுதான் 4 ஸ்டார் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் ரிவ்யூவாக ப்ளே ஸ்டோரில் கொடுத்துக்கோங்க. சரி, நான் அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 தடவை செத்துனா செத்துருவேன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் எத்தனை கேஸ் சிலிண்டர் தேவை? 2 கேஸ் இல்லைன்னா 4 கேஸ் சிலிண்டர் தேவை கைஸ். இந்த கேமை நீங்கள் இப்போ தனியாக விளாண்டிங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாடுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுருங்க. பாருங்க, முடிக்கவே முடியல. நான் ஒரு வேறு வீட்டில் இருக்கேன். அந்த சார்லஸ் இப்போ தான் தாண்டி போச்சு. ஆனால் தான் பயத்தில் வந்து இந்த யூஸ் பண்ணிட்டேன். அங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது. ஐயோ, இப்போ மேலே ஒரு வீட்டுக்கு போகணும். போகலாமா வேணாமா? போகலாம். போடாடி. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் போ. வர்ற மாதிரி பார்த்தீங்களா நீங்கள்? அதை ஹார்ட் கொஞ்சோண்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு அடி அடித்தா செத்தே போயிடுவேன். அந்த அளவுக்கு வந்துடுறேன் நான். கொஞ்சம் தூரமாக போய்ட்டு அது வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ட்ரெயின் போனோடனே அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணிக்கிறேன். எப்படியாவது கிட்ட மாட்டாமல் நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். அது போதும் எனக்கு. இப்போதைக்கு நம்மள்கிட்ட எவ்வளோன்னா 2 கேஸ்லையும் 4 ஸ்க்ராப் இருக்குது. நான் ட்ரெயினை நிறுத்திட்டு நான் அப்கிரேட் பண்ணுறேன். இந்த கேமில் நீங்கள் வெறும் இதை மட்டும் பார்க்கக்கூடாது, ஜெயிக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஸ்க்ராப் எடுக்கணும், ஸ்க்ராப் எடுத்து ட்ரெயினை அப்கிரேட் பண்ணணும், அதெல்லாம் பார்க்கணும். நான் நிறுத்தம் போய் நான் கேஸ் எடுப்பேன், அதை எடுப்பேன், இதை எடுப்பேன்னா கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு இல்லை. போடுவீங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஒன்றுமே இல்லை இந்த கேமில், எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட 3 ஸ்க்ராப் இருக்குது. போகலாமா? அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் நான். போகலாமா வேணாமா? வீடு திறந்துருக்கு டோரு. அப்போ நான் போயிட்டே இருக்கேன். அங்கே ஒரு பின்னாடி வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போகணும். வருது. அந்த வீட்டு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தான் நான் 2 கேஸ் போய் மூட்டணும். ஆகாமல் இந்த கேமை முடிச்சிட்டேன்னா நல்லதுடா. ஆனால் நல்லது. ஸ்க்ராப்பு சொன்னேன்ல, இந்த டனல் ஒரு சுற்றி வந்துட்டோம்னா நல்லது போய். ஏன்னா டனல் பின்னாடியில் தான் ஒரு ரூட்டு, சரியான ரூட் எடுக்கலாம்டா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்கிறாங்க. எனக்கு பிடிக்க முடியாது. சார்லஸ் பின்னாடி என்ன ஒன்று சார்லஸ் அங்கிட்டு லைட்டாக வாங்கிட்டேன். அதுன்னு இப்போ வந்துட்டு என் பாப்பா வந்துட்டு நோட்ஸ் அமுச்சு விட்டுருக்கு. ஏன்னா இப்போ நான் போடுற இந்த வீடியோ வந்து என் பாப்பா பார்க்க ஸ்பீட் அப்டேட் அதோட கேம் தொடர முடியுமான்னு தெரில. ஆனால் இன்னும் ஒரு 10 செகண்டில் கேமே வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு சுற்று சாலஸ் விளாடணும்னா இந்த கேம் விளாண்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். என்னால் ஜாஸ்தி எடுக்க முடியாது தான். ஆனால் நான் மல்டி பிளேயரில் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கண்டிப்பாக நான் இந்த கேமையே முடிக்கிறேன். மேக்கிங் அந்த கிராஃப்ட் தானே இருக்குமோ எல்லாருக்கும் போயிட்டேன். அதான் எனக்கு பிரச்சனை. டவுனுக்கு இன்னும் ஒரு தடவை போயிட்டு வந்தோம். ஆனால் அந்த கேம் எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு? 19 நிமிஷம். இதை நான் எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நேரம் ஆயிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் கேமையே முடிச்சுக்கிறேன். உண்மையிலே ஓடாடி. சரி கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த கேமோட ரிவ்யூ வந்து என்னோட 4 ஸ்டார் இல்லைனா 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரியே 22 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம். நம்ம ரோட் டு 100 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நம்ம அடிக்கணும். நீங்கள்
நிறைய கேம்ஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் கூட போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்குறாங்க போடுறான்னு. ஆனால் எங்கேயாவது நான் போடுறேன். சரி ஓட்டு நான் கேம் நாளைக்கெலாம் கண்டிப்பாக வீடியோ வரும்.